சென்னை பனையூர் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் முன்னிலையில் 150க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணைந்து வரக்கூடிய அந்த நிகழ்வை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். தற்போது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்தில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 150க்கும் மேற்பட்டோர் தற்போது தாவேகவில் இணையக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல ஏராளமான மாற்றுக் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இணைந்து வருவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக இருந்த 2 விஜயபாஸ்கர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆனந்த் மற்றும் வளர்மதி ஆகிய 4 அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்துல தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதே போன்று இன்றைய தினமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்துல கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் புஷி ஆனந்த் முன்னிலையில 150க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக மட்டுமல்லாது அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், பல்வேறு பொறுப்புகளை வைத்துள்ள நிர்வாகிகள் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல புஷி ஆனந்த் முன்னிலையில இணைந்திருக்கிறார்கள். இணைந்த அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் துண்டினை அணிவித்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டதற்கான அந்த அங்கீகார அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த பிற்பகல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில அதிமுகவின் பல முக்கிய நிர்வாகிகள் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அதற்காக ஒரு சில அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தனி அறையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பிற்பகல் 3 மணிக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்துக்கு வருகை தருகிறார். அவர் வருகை தந்ததற்கு பிறகு அவர்கள் முன்னிலையிலே அவர்கள் அனைவருமே கட்சியில் இணைய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இதற்கு முன்பாக கட்சியில் இணைந்த அனைவருடனும் விஜய் அவர்கள் உரையாற்றிருக்கிறார். அதற்கு பிறகாக அவர்கள் மத்தியில் அவர்களுடன் புகைப்படம் என்பது எடுத்துக்கொள்வதற்காக திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெயலலிதா.